செம்மையாய் நடக்கிறவனுக்கு செம்மையனா உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லி இந்த செம்மையாய்ன்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ வார்த்தைகள் அடங்கும். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னு கேட்கிறார். ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்மளை பார்த்து கேட்கிறார். நீ உண்மையா வாழ்ந்தினா, நீ பரிசுத்தமா வாழ்ந்தினா, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தினா, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்துச்சு, அந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். கொஸ்டின் மார்க்கோட கேட்குறார். அப்போ நம்ம தானே ஒன்றும் கேட்கல. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் வரை, நமக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை வரும் வரை நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மகிட்ட பேசுவார், அவருடைய வார்த்தையை அனுப்புவார். வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடினால் அப்போ அந்த வார்த்தையை நம்ம காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். அந்த வார்த்தை நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமா.